வணக்கம், பாலச்சந்திரன் பேசுகிறேன். சில நண்பர்கள் என்கிட்ட நீங்க ஒரு சின்ன நகரத்துல, அந்த காலத்துல அந்த நகரத்துடைய மொத்த ஜனத்தொகை 20,000, இன்னைக்கு 2 லட்சம். சிவகாசி இன்னைக்கு மாநகராக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு சின்ன இதுல இருந்து உங்களுக்கு அரசு பின்புலம் எதுவுமே உங்க குடும்பத்துல இல்ல. நீங்க எப்படி இந்த மாதிரி ஐஏஎஸ் தேர்வு எழுதணும்னு சொல்லி முடிவெடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அது சுவையான ஒரு கேள்விதான். நான் உயர்நிலைப்பள்ளி, புனித மரியன்னை உயர்நிலைப்பள்ளி திண்டுக்கல்ல படித்த போது 11வது வகுப்பு, அந்நேரம் 11வது வகுப்பு, +2 இல்லை, 11வது வகுப்பு முடிச்சுட்டு வரும்பொழுது ஆசிரியர்களுக்கு என்று நாங்கள் ஒரு சிறிய விருந்து கொடுத்தோம். மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து பிரிவு உபசார விழான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு விருந்து கொடுத்தோம். விருந்துனா என்ன, ஒரு ஸ்வீட்டு, காரம், காஃபி, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அவர்களுக்கு நன்றி உரைத்தோம். அப்போ நான் நன்றி உரைக்கும் பொழுது என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க. அந்நேரம் நான் சொன்ன பொழுது உண்மையாக உணர்ந்து, என்னுடைய பள்ளியின் பெருமைகளை உணர்ந்து நான் சொன்னேன், அலைகள் அழிக்கின்றன, ஓய்கின்றன, ஆனால் ஆழ்கடல் நிலைத்திருக்கின்றது. ஆதவன் எழுகின்றான், விழுகின்றான், ஆனால் அன்னை பூமி நிலைத்துள்ளாள். அதுபோல் மாணவர் வருகின்றார், போகின்றார், ஆனால் பள்ளி நிலைத்திருக்கின்றது. அடிக்கும் அலைகள் ஆழ்கடலின் செல்வத்தை அருகு கரைக்கு கொணர்வது போல், உதிக்கும் உதயவன் உலகிற்கு ஒளியூற்றுவது போல், செல்லும் மாணவராம் நாங்கள் சென்றவிடமெல்லாம் எங்கள் பள்ளியின் சிறப்புதனை பரப்புவோம் என்று உங்கள் அனைவருக்கும், ஆசிரியர் பெருந்தகைகளுக்கு நாங்கள் உறுதிமொழி கூறுகின்றோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய பேச்சை முடிச்சிருந்தேன். முடிச்சுட்டு வரும்பொழுது சவரிமுத்து அப்படின்னு எங்களுடைய தமிழாசிரியர், அவர் என்னை தனியாக கூப்பிட்டு, படிப்பு என்ன படிக்கணுமோ அதை படி, ஆனால் கடைசியில் நீ ஐஏஎஸ் தேர்வு எழுதணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோ அப்படின்னு என் மனசில் முதல்ல ஐஏஎஸ் தேர்வு எழுதணும்னு சொல்லி வித்திட்டவர் என்னுடைய தமிழாசிரியர் திரு சவரிமுத்து அவர்கள் தான். அதுக்கப்புறம் நான் பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருந்தபோது சிவகாசி ஐயனாடார் ஜானகியம்மாள் காலேஜில் படித்து டாக்டர் கோயில் பிள்ளைன்னு எங்களுடைய கல்லூரி முதல்வர் இருந்தார். மிகச்சிறந்த ஒரு முதல்வர். அந்த ஒரு சிற்றூரில் உள்ள ஒரு கல்லூரியில் இருந்த அவர் கவுன்சிலிங் குரூப் என்றெல்லாம் அமைத்து மாணவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி விரிவாக சிந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியவர். அவர் என்கிட்ட சொன்னார், நீ ஐஏஎஸ் பரீட்சை எழுதணும் அப்படின்னு. எங்கள் அப்பாட்ட நான் போய் சொன்னபோது அவங்களுக்கு இதில் விருப்பம் இல்லை. ஹி வாஸ் அ பிஸ்னஸ் மேன். அவங்க சொன்னாங்க, வணிகத்தில் எவ்வளோ சம்பாதிக்கலாமே, அங்கே சம்பளம் சரியாகவே கொடுக்க மாட்டாங்க கவர்மெண்ட்டில், பிலோ பாவர்ட்டி லைனா, வறுமை கோட்டுக்கு கீழே வாழ வேண்டிய ஒரு வேலையை எதுக்காக நீ தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. இதை நான் என்னுடைய கல்லூரி முதல்வர் சொன்னேன், அப்பாவுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குன்னு. அவர் சொன்னார், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு 50 கிளாஸ் 1 சர்வீசஸ் இருக்குது ஏறக்குறைய. இந்த 50 சர்வீஸில் இந்த ஐஏஎஸ்க்கு மட்டும் மேண்டேட் என்ன தெரியுமா, எதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க தெரியுமா, டு ஆக்ட் ஆஸ் அ கேட்டலிஸ்ட் ஃபார் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சமுதாய மாறுதலை உருவாக்குவதற்கான ஒரு கிரியா ஊக்கியாக வேலை பார்க்கணும். அது ஜாப் மேண்டேட்டே அதுதான் அப்படின்னு சொன்னார். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் எங்கள் அப்பாட்ட போய் நான் சொன்னேன், அப்பா இது மாதிரி பிரின்சிபல் சொல்கிறாரு, எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் ஒன்று செய்கிறேன், நான் ஒரே ஒரு தரம் பரீட்சை எழுதுறேன். அந்த ஒரு தரம் வேறு எந்த சர்வீஸுமே நான் கேட்கல, ஃபாரின் சர்வீஸ் கேட்கல, போலீஸ் கேட்கல, இன்கம் டேக்ஸ் கேட்கல, எதுவுமே கேட்கல. இந்த ஐஏஎஸ் ஒன்று மட்டும் கேட்குறேன். இந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்டை நான் பாஸ் பண்ணிட்டேன்னா நான் சர்வீஸில் ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் கூட நான் பிஸ்னஸ்க்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்பா அதுக்கு ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா மறந்துட்டாங்க. இதெல்லாம் 1972 பேசுனது. அதுக்கப்புறம் நான் பரீட்சை எழுதுனேன். அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு 76 பரீட்சை எழுதினேன். ஆனால் அப்பா அதுக்கப்புறமும் தான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றினாங்க. நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணி அப்பாட்ட போய் சொன்னோன்னு அவங்க சரிப்பா உன்னுடைய விருப்பப்படி நீ போய் ஜாயின் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. இதுதான் ஐஏஎஸ் தேர்வு எழுத வேண்டும் என்ற எண்ணம் வந்ததன் காரணமும், ஐஏஎஸ் எழுதியதற்கான காரணமும் இதுதான். நன்றி, வணக்கம்.